நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மகனை பார்க்க வீட்டிற்கு சென்ற தாய் சோஃபாவில் மகன் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. கழுத்து, முகம், தலை, கை, கால் என அனைத்து இடங்களிலும் கத்தி குத்து காயங்களோடு சடலமாக கிடந்த மகன். சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். சிசிடிவி காட்சியில் பதிவான கொலையாளியின் முகம். மகனை கொலை செய்த கொலையாளி யார்? கொலையாளி கைது செய்யப்பட்டாரா? நடந்தது என்ன? பெண் துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க மகனை பார்க்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப அவருடைய மகன் விஜயகுமார் வீட்ல இருந்த சோஃபாவுல கழுத்து, முகம், தலை, கை, கால்னு எல்லா இடங்கள்லயும் கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாய் கத்தி கதறி அழுது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சோஃபாவில் கிடந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ் விஜயகுமாருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யார் லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்கிற லிஸ்டை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப விஜயகுமாரோட வீட்டில இருந்து அவரோட மைத்துனர் செந்தில்குமார் அவசரமாக பைக்ல கிளம்பி போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதே மாதிரி விஜயகுமார் இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருந்த நேரத்துல எல்லா சொந்தக்காரங்களும் அங்க இருந்திருக்காங்க. ஆனா செந்தில்குமார் மட்டும் அங்க வரல. இதனால செந்தில்குமார் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவரை பிடிக்க தீவிர விசாரணையில இறங்குனாங்க. செந்தில்குமாரோட செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அதுல சிக்னல் பவானி பகுதியில காட்டி இருக்கு. இதனால சிக்னல் காட்டின இடத்துக்கு உடனே போன போலீஸ் அங்க ஒரு வீட்ல பதுங்கி இருந்த செந்தில்குமாரை பிடிச்சு கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பழைய இரும்பு கடை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கனகமணிங்கிற பெண்ணோட கல்யாணம் ஆகி இருக்கு. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தைகள் இல்ல. அதனால 2 பேரும் ரொம்ப நாட்களா விரக்தியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விஜயகுமாருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா மனைவியையும் சரிவர கவனிக்காம இருந்திருக்காரு விஜயகுமார். இத பார்த்து கடுப்பான மைத்துனர் செந்தில்குமார், குழந்தை இல்லனாலும் பரவாயில்ல, உன்னை நம்பி உன் மனைவி இருக்கிறா, அவளையாச்சும் நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இருக்காரு. ஆனா விஜயகுமார் அந்த அறிவுறுத்தலை கண்டுக்காம அலட்சியமா இருந்திருக்காரு. இதுக்கிடையில சமீபத்துல செந்தில்குமார் வீட்டுக்கு போன விஜயகுமார், எனக்கு அவசர தேவையா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காரு. அதை கேட்ட மைத்துனர் செந்தில்குமார் உடனே தன்னோட சீட்டு பணத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா பணத்தை வாங்கும்போது பணிவா நடந்துகிட்ட விஜயகுமார் அதுக்கப்புறம் அந்த பணத்தை செந்தில்குமார் கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை. இதனால விஜயகுமார் மேல கடும் கோபத்துல இருந்த மைத்துனர், வாங்கின பணத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியாதா? டெய்லி போன் பண்ணி பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என் பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு விஜயகுமார் எந்த ஒரு பதிலும் சொல்லாம போனை கட் பண்ண, கோபத்தோட உச்சத்துக்கே போன செந்தில்குமார் அக்கா கணவர் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மனைவி கனகமணியோட தாய் வீட்டையும் தன்னோட பெயருக்கு மாத்தி எழுதி தர சொல்லி கேட்டிருக்காரு விஜயகுமார். அதை கேட்ட செந்தில்குமார், உனக்கு குழந்தை குட்டின்னு எதுவுமே கிடையாது, அப்புறம் இந்த வீட்டை வச்சு நீ என்ன பண்ண போற? இந்த வீடு எங்க பெற்றோர் சம்பாதிச்சு கட்டின வீடு, அதனால உன் பெயருக்கெல்லாம் வீட்டை எழுதி தர முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா இந்த விவகாரம் தொடர்பா விஜயகுமார் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச செந்தில்குமார் சம்பவத்தன்னைக்கு நேரா விஜயகுமாரோட வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு.
அப்ப 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப செந்தில்குமார தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு விஜயகுமார். பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு கொதிப்படைஞ்ச செந்தில்குமார் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து விஜயகுமாரோட கழுத்து, முகம், தலை, கை, கால்னு எல்லா இடங்கள்லயும் சரமாரியா குத்தி இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த விஜயகுமார் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவி காட்சியை வச்சு கொலையாளி செந்தில்குமாரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் தாய் வீட்டிற்கு சென்று வசித்து வந்த பெண் சேர்ந்து வாழலாம் என கூறி மனைவியை அழைத்த கணவன் உயிரே போனாலும் உன்னுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என தீர்க்கமாக கூறிய மனைவி ஆத்திரத்தில் மனைவியை அடிக்க பாய்ந்த கொடூரன். விசாரிக்க சென்ற தலைமை காவலருக்கு நேர்ந்த கொடூரம். நடந்தது என்ன? இரவு நேரம் ஒரு ஆண் போலீஸும் ஒரு பெண் போலீஸும் ஸ்டேஷனுக்கு தலைதெறிக்க ஓடி வந்திருக்காங்க. கையில வெட்டு காயத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி வந்த தலைமை காவலர் முருகனை பார்த்து ஷாக்கான சக காவலர்கள் முதல்ல அவரை மீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த உயர் அதிகாரிகள் லேடி போலீஸ் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் 2 பேரும் எதுக்காக தலை தெறிக்க ஓடி வந்தாங்க, முருகனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. நெல்லை அம்பா சமுத்திரத்தில் உள்ள பொத்தை பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயசான இசக்கி பாண்டி. இவரோட மனைவி மகாலட்சுமி. இசக்கி பாண்டி ஒழுங்கா வேலைக்கு போகாம குடியும் கும்மாளமுமாவே இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மனைவி மகாலட்சுமி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவாராம் இசக்கி பாண்டி. மனைவி காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகள பண்ணி இருக்கான். இதுக்கிடையில மனைவியோட நடத்த மேல இசக்கி பாண்டிக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடி போதையினால வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களா மனைவியோட நடத்தை மேல சந்தேகப்பட்டு இசக்கி பாண்டி சண்டை போட்டிருக்காரு. இதனால கணவனோட வீட்டில இருந்து வெளியேறின மகாலட்சுமி ஆலங்குடி நெட்டூர்ல உள்ள தன்னோட பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடந்த சில மாதங்களா மாமியார் வீட்டில இருந்த மகாலட்சுமிக்கு இசக்கி பாண்டி போன் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா மகாலட்சுமி அந்த போனை அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. அதனால கடுப்பாகி மாமியார் வீட்டுக்கு போய் மனைவி மகாலட்சுமிய தான் கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா இனிமே உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு மகாலட்சுமி திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு, அதாவது கடந்த 3ஆம் தேதி நைட்டு தன்னோட நண்பர்கள் 3 பேரை கூட்டிக்கிட்டு நெட்டூர்ல உள்ள மாமியார் வீட்டுக்கு கார்ல போயிருக்காரு இசக்கி பாண்டி. அங்கிருந்த மனைவி மகாலட்சுமிய வீட்டுக்கு வர சொல்லி மறுபடியும் டார்ச்சர் பண்ணதோட அடிக்க பாஞ்சிருக்காரு. மகளை அடிக்க வந்ததை பார்த்ததும் கொந்தளிச்ச மகாலட்சுமியோட அப்பா இசக்கி பாண்டிய தடுத்து நிறுத்தி இருக்காரு. உடனே மகாலட்சுமி பக்கத்துல உள்ள நெட்டூர் புற காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு ஒரு பெண் போலீஸும் தலைமை காவலர் முருகனும் வந்திருக்காங்க. குடி போதையில தகராறு பண்ணிக்கிட்டு இருந்த இசக்கி பாண்டியையும் கூட இருந்த அவனோட நண்பர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துற பணியில இறங்கினாங்க. அப்ப இசக்கி பாண்டி அவளுக்கு ஆதரவா பேசுறீங்களான்னு கேட்டு தலைமை காவலர் முருகனை தகாத வார்த்தைகளால வசைப்பாடி இருக்கான். அதோட என் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி மனைவி மகாலட்சுமி கிட்ட எகிரி இருக்கான் இசக்கி பாண்டி. அப்போ தலைமை காவலர் முருகன் இசக்கி பாண்டியை தடுத்து நிறுத்தி கண்டிச்சிருக்காரு. அதனால ஆத்திரம் அடைஞ்ச இசக்கி பாண்டி முருகனை தள்ளி விட்டுட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அத கூட இருந்த பெண் போலீஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதை பார்த்த இசக்கி பாண்டி ஓடி போய் கார்ல இருந்த அரிவாளை எடுத்துக்கிட்டு வந்து முருகனை வெட்ட பாஞ்சிருக்கான். அந்த தாக்குதல்ல இருந்து 4 முறை தப்பிச்ச முருகனோட கைப்பகுதியில சரமாரியா வெட்டி இருக்கான் இசக்கி பாண்டி.
உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக முருகனும் லேடி போலீஸும் அங்கிருந்து ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இசக்கி பாண்டியும் தன்னோட நண்பர்களோட வந்த கார்லயே எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்து சிசிடிவி கேமரா காட்சியை வச்சு தலைமறைவான இசக்கி பாண்டிய பிடிக்க ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க போலீஸ். அப்ப இசக்கி பாண்டி நெல்லையில பதுங்கி இருந்தது தெரிய வரவே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க இசக்கி பாண்டிய சுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இசக்கி பாண்டி மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை கைது செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடுவீட்டில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த தாய் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். பெற்ற தாயை மகனே கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். பெற்ற தாய் கொலை செய்யப்பட்டது ஏன்? மகன் கைதானாரா? மதிய நேரம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. திடீர்னு மூதாட்டி அனிதாவோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மூதாட்டியோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க மூதாட்டி அனிதா தலையில காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. அப்ப அங்கிருந்த மகன் பினு தாய் அனிதா கால் தடுக்கி கீழே விழுந்து தலையில அடிபட்டு மயங்கிட்டுதா சொல்லி இருக்காரு. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட அனிதாவை மீட்ட பினு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க சிகிச்சை அளிச்ச டாக்டர் தாய் அனிதா உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல மகன் பினு கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப அவரு முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சதா சொல்லப்படுது. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல அனிதாவோட தலை, கழுத்துன்னு பல உறுப்புகள்ல காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் பினுவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் அனிதா உயிரிழந்ததுக்கான முழு காரணமும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த 58 வயசான அனிதாவோட கணவன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உடல்நலம் சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. அனிதாவுக்கு 4 பசங்க இருக்காங்க. கணவன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அனிதாவுக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தாயை கூட வச்சு பாதுகாக்க அவங்களோட 4 பசங்களும் மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. இதனால பக்கத்துல உள்ள முதியோர் இல்லத்துல சேர்ந்த அனிதா பசங்க மேல உள்ள கோவத்துல வீட்டுக்கும் போகாம அங்கேயே தங்கி இருந்திருக்காங்க. இதுக்கிடையில திடீர்னு அந்த முதியோர் இல்லத்துக்கு போன மகன் பினு, உன் பேர்ல இருக்கிற 1 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருந்தா உனக்கு பாதுகாப்பு கிடையாது, யாருனாலும் உன்னை வந்து மிரட்டுவாங்க. அதனால நீ என் கூடவே வந்துரு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. மகன் பாசம் காட்டினத அப்படியே நம்பின அனிதா பினுவோட வீட்டுக்கு போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அனிதா கிட்ட நேக்கா பேச்ச போட்ட பினு, நான் தானே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனால அந்த 1 ஏக்கர் நிலத்தை என்னோட பெயருக்கே எழுதி வச்சிருன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு அனிதா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த நிலத்தை யார் பெயருக்கும் எழுதி வைக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லி இருக்காங்க. இதனால தாய் மகனுக்கிடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நிலத்தை தன்னோட பெயருக்கு எழுதி வைக்க சொல்லி எவ்வளவோ போராடி பார்த்திருக்காரு பினு. ஆனா அனிதா அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அதனால அனிதாவை கொலை செஞ்சுட்டு தடுக்கி விழுந்து உயிரிழந்த மாதிரி செட்டப் பண்ணி நிலத்தை அபகரிச்சிடலாம்னு நினைச்சிருக்காரு பினு. சம்பவத்தன்னைக்கு அனிதா வீட்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மறுபடியும் நிலத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு பினு. அதுக்கு அனிதா பினுவை தகாத வார்த்தையால திட்டி இருக்காங்க. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச பினு அம்மிக்கல்ல எடுத்துட்டு வந்து தாய தலை, கை, கால்னு எல்லா இடங்களையும் சரமாரியா தாக்கி கொன்னு இருக்காரு.
அடுத்து அங்கிருந்து அவரே தாய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தவறி விழுந்து உயிரிழந்துட்டதா நாடகமாடி இருக்காரு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு இது கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வினுவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கண்ணை மறைத்த பணத்தாசை, ரத்தத்தில் ஊறிய சொத்து வெறி, பலரது கண்ணெதிரிலேயே பெற்ற தகப்பனை இரும்பு கம்பியால் அடித்தே கொன்ற பயங்கரம். நீண்ட நேரமாக நடந்த வாக்குவாதம் திடீரென கொடூர கொலையில் முடிந்ததால் அதிர்ச்சி. உயிர் கொடுத்த தந்தையின் உயிரையே பறித்த கொடூரன் சிக்கினானா? நடந்தது என்ன? சட்டை ஃபுல்லா ரத்தம், கையில ரத்த கரை படிஞ்ச இரும்பு கம்பியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு 32 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர். என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கோலத்துல வந்திருக்கீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் கிராமத்தைச் சேர்ந்த 62 வயசான பன்வாரிங்கிறவருக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க. விவசாயியான பன்வாரிக்கு சொந்தமாக கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு. எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்த பன்வாரியோட மூத்த மகன் யோகேந்திராவுக்கு அந்த விவசாய நிலத்து மேல ஆரம்பத்திலிருந்தே ஒரு கண்ணு இருந்திருக்கு. எப்படியாச்சும் அந்த இடத்தை வித்து காசாக்கிட்டோம்னா அந்த பணத்தை வச்சு வசதியா வாழலாம்னு கனவுல மிதந்துகிட்டு இருந்திருக்காரு யோகேந்திரா. ஆனா மகன் யோகேந்திராவோட ஆசைக்கும் விருப்பத்துக்கும் அவரோட பெற்றோர் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. இருக்கிற அந்த ஒரு இடத்தையும் வித்துட்டா நாளைக்கு நமக்குன்னு சொந்தமா எதுவுமே இருக்காதுன்னு, அதனால எந்த காரணத்துக்காகவும் நிலத்தை விற்க கூடாதுன்னு ஒழுங்கா ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்க பாருன்னு திட்டவட்டமாக சொல்லி இருக்காங்க. இது யோகேந்திராவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா பெத்தவங்களை மீறி யோகேந்திராவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த மொத்த இடமும் தந்தை பன்வாரி பேர்ல தான் இருக்கு. அதனால கடந்த சில மாதங்களாகவே சொத்தை வித்து பணத்தை தர சொல்லி தாய் தந்தை கிட்ட யோகேந்திரா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இப்படியே தினமும் பிரச்சனையா போய்கிட்டு இருந்ததுனால வேற வழியே இல்லாம இடத்தை மகன் பேர்ல எழுதி கொடுக்கிறதுக்கு பன்வாரி ஓகே சொல்லி இருக்காரு. ஆனா முழு இடமும் உனக்கு கிடையாது, உனக்கு பாதி இடம், இளைய மகனுக்கு பாதி இடம், இதுதான் என் முடிவுன்னு யோகேந்திரா கிட்ட பன்வாரி சொல்லி இருக்காரு. என்னது, தம்பிக்கு பாதி இடமா? அதெல்லாம் முடியாது. அதான் அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சுல்ல, அதுக்கப்புறம் சொத்துல பங்கு கொடுக்கறதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி திரும்பவும் தகராறு பண்ணி இருக்கான். இது என் இடம், என் இடத்துல என் மகனுக்கு பங்கு உண்டுன்னும், உனக்கான இடத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உன் தம்பி இடத்துல கை வைக்க கூடாதுன்னு தந்தை பன்வாரி உறுதியா சொல்லி இருக்காரு. முதல்ல நிலத்தை விற்கிறதுக்கு பிரச்சனை பண்ணாங்க, இப்ப பாதி இடம் தான் தருவேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்கன்னு தாய் தந்தை மேல செம்ம கோவத்துல இருந்த யோகேந்திரா எல்லாரோட பேச்சையும் மீறி நிலத்தை வேறொருத்தர் கிட்ட விற்கிறதுக்காக டிராக்டரை வச்சு நிலத்தை சீர்படுத்துற வேலையில ஈடுபட்டிருக்காரு. இத தெரிஞ்சு தந்தை பன்வாரியும் தாயும் நேரா அந்த விவசாய நிலத்துக்கு போய், எங்க அனுமதி இல்லாம நிலத்தை எதுக்கு ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கா டிராக்டரோட சேர்ந்து நீயும் வெளியில போயிரு, இல்லன்னா பெத்த மகன்னு கூட பார்க்காம போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி இருக்காரு பன்வாரி. அப்ப அவருக்கும் யோகேந்திராவுக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டைய பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு சிலர் வந்து சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. அத்தோட அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. ஆனா தாய் தந்தை கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த யோகேந்திரா திடீர்னு அங்கிருந்த கம்பியை எடுத்து தந்தை பன்வாரிய ஆத்திரம் தீர்ற வரைக்கும் கண்மூடித்தனமா தாக்கி இருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்து அங்கிருந்தவங்க யோகேந்திராவை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள முதியவர் பன்வாரி பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. பெத்த அப்பாவோட உயிர் பிரிஞ்ச கையோட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சி நடந்த விஷயத்த சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துக்கு போன போலீஸ் பன்வாரியோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதே நேரம் சொத்துக்காக பெத்த தகப்பனை கொலை செஞ்ச யோகேந்திரா மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்காங்க.
தாய் வீட்டிற்கு கணவனுடன் சென்ற மகள் பேத்தியை ஏன் அழைத்து வரவில்லை என கேள்வி கேட்டு பிரச்சனை செய்த பாட்டி, ஏதேதோ சொல்லி மழுப்ப நினைத்த மகள் மீதும் அவரது கணவர் மீதும் சந்தேகம். பெற்ற மகளை கொன்றுவிட்டு சடலத்தை காட்டில் வீசியதாக அதிர்ச்சி வாக்குமூலம். 20 நாட்கள் கழித்து குழந்தையை எலும்புக்கூடாக மீட்ட போலீஸ். 2 வயது மகளை பெற்றோரை கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நவம்பர் 15ஆம் தேதி புனலூர்ல உள்ள தாயை பார்க்க மகள் கலாசூர்யாவும் அவங்க கணவர் கண்ணனும் போயிருக்காங்க. அப்ப வாசல்ல நின்னு 2 பேரையும் வரவேற்ற தாய் பேத்தி சிவானிய எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கலாசூர்யா, நாங்க வேற ஒரு வேலை விஷயமா இங்க வந்தோம், அதனால சிவானிய பக்கத்து வீட்லயே விட்டுட்டோம், அவங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா கலாசூர்யா மேல அவங்க தாய்க்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு. மகளை விட்டுட்டு 2 பேரும் இதுவரைக்கும் தனியா எங்கேயும் போனதே கிடையாது. ஆனா இப்ப மட்டும் ஏன் சிவானிய விட்டுட்டு வந்தீங்கன்னு கேள்வி மேல கேள்விகளா கேட்டிருக்காங்க தாய். அதுக்கு கலாசூர்யா முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி கலாசூர்யாவோட நடவடிக்கையிலையும் தாய்க்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு. இதனால சிவானிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போன பாட்டி உடனே புனலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. இதனால கலாசூர்யாவையும் அவரோட கணவர் கண்ணனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்ணி இருக்காங்க. அங்க வச்சும் அந்த தம்பதி முன்னுக்கு பின் முரணாவே பதில் அளிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதனால சிவானிக்கு ஏதோ நடந்திருக்குன்னு கணிச்ச போலீஸ் முதல்ல கண்ணனை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அப்ப அவர் சொன்ன தகவல் தான் அங்கிருந்த மொத்த பேரையும் திடுக்கிட வச்சிருக்கு. கேரளாவில் உள்ள புனலூரை சேர்ந்த கலாசூர்யாவுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. கொஞ்ச நாள் வர்ற கணவனோட மகிழ்ச்சியா வாழ்ந்த கலாசூர்யா அவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தனியா பிரிஞ்சு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து 2வதா அச்சு என்ற நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கலாசூர்யா. இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தைதான் சிவானி. அதுக்கடுத்து அச்சுவோடையும் கலாசூர்யாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால அச்சுவையும் பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்த கலாசூர்யா 2 மாசத்துக்கு முன்னாடி 3வதா கண்ணனுங்கிற நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தம்பதி மதுரை சொரிக்கான்பட்டியில உள்ள சந்திரங்கிற நபரோட கோழி பண்ணையில கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சிவானி அச்சுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலிருந்தே கண்ணனுக்கு சிவானிய பிடிக்கல. இவங்களோட வாழ்க்கைக்கு சிவானி தடங்களா இருக்கிறதா நினைச்சிருக்காரு கண்ணன். அதனால சிவானிய வேற எங்கேயாவது போயிட்டு விட்டுட்டு வந்துரு, அப்படி இல்லன்னா உங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது கொடுத்து வளர்க்க சொல்லுன்னு கலாசூர்யாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு கண்ணன். அதுக்கு கலாசூர்யா, சிவானி மேல எங்க அம்மா உயிரையே வச்சிருக்காங்க, அவளுக்கு ஒண்ணுன்னா என்ன சும்மா விட மாட்டாங்க, அதனால நம்ம வேற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாம்னு சொல்லி சிவானிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு குழந்தை சிவானி வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப குழந்தை கிட்ட பாசமா விளையாடிய கண்ணனும் கலாசூர்யாவும் கடைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி திடீர்னு சிவானியோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் சடலத்தை பக்கத்துல உள்ள காட்டுக்குள்ள வீசிட்டு கேரளாவுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா கலாசூர்யாவோட தாய் சிவானிய எங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணி இருக்காங்க. அப்ப அவங்க முன்னுக்கு பின் முரணா சொன்ன பதில வச்சு 2 பேர் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து தம்பதிய கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து கண்ணன் அடையாளம் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் எலும்புக்கூடா கிடந்த குழந்தையோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு கண்ணனையும் கலாசூர்யாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.